وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரின் பெயரினால் இந்த ஜும்மாவை ஆரம்பிக்கின்றேன். ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக ரமலான் மாதத்தில் ரமலானுடைய கடமையை நோக்கிற்கு பின்பு பதினைந்து இரவை எதிர்பார்த்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைய தினத்தில் இன்றைய தலையங்கமாக குடும்ப உறவா அல்லது மாற்றமா என்ற தலைப்பில் அல்லது மகாத்மா எங்களுக்கு இடைவெளியெல்லாம் நடக்கும் வழியை வைக்கிறான் அவைகளை எடுத்து நடக்கும் வழியும் இவைகளை அவர்கள் அல்லாவுக்காகவும் தவிர்த்து நடக்கும் செல்வி புரிந்தார்கள் அவைகளை தவிர்த்து நடக்கும் வழி எனக்கும் உங்களுக்கு மத்தியில் செய்து கொள்வது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, குடும்ப உறவு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒன்றாகும். அதாவது எனக்குரிய தாய், எனக்குரிய தந்தை, எனக்குரிய பெரியம்மா பெரியப்பா, எனக்குரிய மாமனார் மாமியார், இப்படி குடும்ப உறவு என்பது அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட ஒன்றாகும். நாங்கள் என்ன அமைச்சருக்கு மகனாக இருக்கிறார் என்று நினைக்கிறோம் தவிர என்ன ஆசிரியருக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிற இலங்கை என்று நினைக்கத்தான் முடியும். அவருடைய குடும்ப உறவு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு போட்ட ஒன்றாகும். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, குடும்ப உறவு என்பது இஸ்லாத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்த அளவு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், யாராவது குடும்ப உறவை முன்னிட்டு வாழ்வார்களாக இருந்தால், யாராவது குடும்ப உறவை ஒதுக்கி தள்ளி வாழ்வார்களாக இருந்தால் அவன் குணமுடைய மாட்டான். அந்த அளவுக்கு இந்த குடும்ப உறவு என்பது எமது இஸ்லாமிய சமூகத்திலே மிகவும் ஆனந்தமான என்ற உள்ளங்களிலே பதியப்பட வேண்டிய ஒன்றாகும். ஏனென்று சொன்னால் குடும்ப உறவு என்பது அந்த அளவுக்கு மண்ணில் இருக்கிறது, மேலே இருக்கிறதுமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒருவன் குடும்ப உறவை பகைத்து விட்டார் என்று சொன்னால், குடும்ப உறவை தூரமான என்று சொன்னால் அவன் தூரமே செல்லமான என்ற அளவுக்கு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழி எங்களுக்கு குறிக்காட்டி இருக்கின்றது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, மற்றொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டுகிறார்கள். எவ்வாறு என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ கலகல் கல்க, இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் படைத்ததற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா உயிரினங்களையும் படைத்த சந்தர்ப்பத்தில் குடும்ப உறவானது அல்லாஹ்விடத்திலே போய் சொல்கிறது. ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சென்று அது சொல்கிறது. அது சொல்கிறது, இந்த குடும்ப உறவானது உன்னை நாம் பற்றி பிடித்துக் கொண்டு உன்னுடைய பாதுகாப்பு தருகிற இலக்கியம் என்று சொன்னால், இந்த குடும்ப உறவை பகைத்து விட்டேன் என்று சொன்னால் சூழல் செல்ல முடியாது. இந்த குடும்ப உறவை பகைத்து விட்டு எதுவும் செய்ய முடியாது என்பதாக சொல்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குடும்ப உறவு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும், அத்தியாவசியமான ஒன்றாகும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்நம்பியவன் மக்களுக்கு உனக்கு நான் ஒரு நன்மையை செய்கிறேன், உனக்கு ஒரு நன்மையை கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறான். அந்நம்பியவன் மக்களுக்கு யார் உன்னை சேர்த்து நடக்கிறானோ அவை நானும் சேர்த்து நடக்கிறேன். வாக்குதாமன் சதாக்கி, யார் உன்னை குதித்து நடக்கிறானோ அவை நானும் குதித்து நடக்கிறேன் என்பதாக குறும்பொழுது தெரிகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்னாலே அது கட்டுப்படுத்தது ஆகியார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது உனக்கு மறுமை நாள் வரைக்கும் உனக்கு நீடித்திருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடும்ப உறவை பற்றி கூறுகின்றார். குடும்ப உறவு சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. ஏனென்று சொன்னால், குடும்ப உறவை படைப்பதன் மூலமாக ஒருவர் முரண்மையாக என்று சொன்னால் மிகவும் பாரம்பரியமான ஒன்றாக இஸ்லாமிய கூறி காட்டியிருக்கின்றது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய சமூகத்தில் நமது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, நமது இளைஞர் மக்களுக்கு எங்களை பற்றிய எண்ணங்கள் எப்படி பதியப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதாவது ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் ஏகத்துவத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் அவர் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயங்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஏகத்துவவாதிகளை குழப்பவாதிகளாகவும் பிரச்சனைவாதிகளாகவும் இவர்களுக்கிடையே சண்டை கூட்டுவர்களாகவும் இப்படி எமது சமூகத்திற்கு மத்தியிலே எமது கொள்கைவாதிகளை தவறாக படத்தை பதியப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். குடும்ப உறவு என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட குடும்ப உறவை எதற்காக நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும், எதற்காக நாங்கள் இந்த குடும்ப உறவை முடித்துக் கொள்ள வேண்டும், எந்த சந்தர்ப்பத்தில் இந்த குடும்ப உறவை சேர்த்து நடத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையிலே எங்களுக்கு கூறி காட்டியிருக்கின்றார். எனவே குடும்ப உறவு என்பது, நேசம் என்பது நாங்கள் எதிர்காலத்திலே நிறுத்தப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், உலகத்திலே மிகவும் நேசிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவர் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இன்று நாங்கள் பார்க்கிறோம், எமது தாய்மார்கள் எமது பிள்ளைகளை எவ்வாறு நேசித்தார்கள் என்று சொன்னால், எமது ஆசிரியர்கள் பிள்ளைகளை நேசித்தார்கள், காதலை நேசிக்கிறான். இவ்வளவு அன்புக்கு மேலதிகமாக, இவ்வளவு நேசத்துக்கு மேலதிகமாக ஒருவருக்கு உலகத்திலே நேசமும் இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வும் அவரது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ நாஸி அஜ்மஈன். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள், பெற்றோர்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களை விடவும் என்னை ஒருவர் நேசித்தார்களாக இருந்தால் அவர் பரிபூரண விசுவாசியாக மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலையை பேசி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் எவ்வாறு சொன்னால், எனது தாய் தந்தைகளை விட, எனது பெற்றோர்களை விட, உலகத்தில் அனைத்தை விட எனது உயிருக்கு மேலதிகமாக உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், நீ மூமின் அல்ல, நீ பரிபூரணமான விசுவாசி அல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவர் என்பதை எல்லாரும் தெரிந்தவர்கள். அவர்கள் ஒரு பாதையை வருகிறார் என்று சொன்னால் அந்த பாதையை செய்தால் வரமாட்டார் என்று தெரிந்தவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இந்த உலகத்திலே 3 வேண்டுமானவர்களை ஆட்சியில ஒரு கலிபா, இப்படிப்பட்ட ஒரு கலிபாவை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ மூமின் அல்ல, நீ பரிபூரணமான விசுவாசி அல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அதற்கு பின்னாக அவர் சொல்கிறார், எப்பொழுது உனது உயிரை விடவும் நீ எந்த நிலையிலான நேசிக்கிறீர்களோ நீ பரிபூரணமான விசுவாசியை அளிக்க முடியாது என்று கூறுகிறார்கள். அதற்கு பின்னாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யார் சொல்லலாம், இந்த உலகத்தில் அனைத்தை விடவும், இந்த உலகத்தில் எனது உயிரை விடவும் மேலதிகமாக உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் அதான் அந்த மூமின் என்று சொன்னார்கள். இப்பொழுதுதான் பரிபூரணமான விசுவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, குடும்ப உறவு என்பது மிகவும் மதிக்கப்படக்கூடிய ஒன்றாகும். குடும்ப உறவு என்பது இஸ்லாத்தில் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த குடும்ப உறவை எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் படைத்துக் கொள்ள வேண்டும், எந்த சந்தர்ப்பத்தில் இந்த குடும்ப உறவுகளை சேர்த்து நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில் கூறி காட்டியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தில் கூறி காட்டியிருக்கிறார். எவ்வாறு சொன்னால், குல் இன்கான ஆபாவுக்கும் வ இக்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுக்கும் தரமுமுஹா வ திஜாரத்துக்கும் தஹ்தவுன கஸாதஹா வ மசாஜிதுன் தர்தவுனஹா அஹப்ப இலைக்கும் மின் அல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலில்லாஹி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 8 விடயங்களை பற்றி கூறுகிறார். இந்த இடத்தில் நபியே, நீங்கள் இந்த சமூகத்தை நோக்கி கூறுங்கள், உங்களுடைய தாய் தந்தையர்கள், உங்களுடைய பிள்ளைமார்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தினர்கள், உங்களுடைய சொத்து செல்வங்கள், நீங்கள் நஷ்டத்தை பயன்படக்கூடிய வியாபாரம், நீங்கள் விரும்பக்கூடிய வீடு, இது அனைத்தும் அகப்ப இலைக்கும் இனந்தாய் சொல்லி அல்லாஹ்வை விடவும் அவர் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் உங்களுக்கு நேசத்துக்குரியதாக ஆகும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதை விட உங்களுக்கு நேசத்துக்குரியதாக ஆகும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எவ்வாறு சொன்னால், ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஒரு விடயத்தை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும், ஒரு துன்பம் வரும், வேதனை வரும், அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய அந்த கட்டளையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டியிருக்கிறார். எனவே உலகத்தில் நேசிக்கப்படக்கூடியவர்கள் அல்லாஹ்வும் அவர் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளையிலே ஒரு கூட்டத்தினரை அழைத்து போவார் என்று எவ்வாறு சொன்னால், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள். ஐநல் முத்தஹாபூன லிஜலாலி, எனது மகத்துவத்தை கொண்டு என்னை நேசித்த அந்த நேசர்கள் எங்கே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பார். அல்யௌம உரிந்தவும் பில்லில்லி யௌம லா இல்ல இல்லா பில்லி, எனது நிழலை தவிர அந்த மறுமை நாளில் அந்த வெயில் நேரத்தில் எவருக்குமே எந்த நிழலும் இல்லாத சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை நேசித்தவர்களுக்கு தனது நிழலை வழங்குகிறார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டியிருக்கிறார். எனவே அந்த இஸ்லாமிய சோழர்களே, இன்றைய சமூகத்தில் இஸ்லாமியர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அல்லாஹ்வை நேசிப்பதற்கு பதிலாக அல்லாஹ்வை எவ்வாறு நேசிப்பது, அல்லாஹ்வை விட அதே போன்று அல்லாஹ்வை நேசிப்பதை விடவும் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எங்களிடத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பற்றி கூறுகிறார். எவ்வாறு சொன்னால், وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ, மனிதர்கள் சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள்
விழியனுக்கு எந்த புயலுக்கும் எந்த காற்றுக்கும் எந்த மழைக்கும் இருந்து போகாத ஒரு கட்டிடம் அல்ல. அது ஊதினால் அது அப்படியே சிதைந்து போகக்கூடிய ஒரு விருதுதான். அப்படியான ஒரு வீட்டிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணமாக காட்டியிருக்கின்றார். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நேசிக்கப்படக்கூடிய ஒருவர் இருப்பது என்று சொன்னால் எங்களது உயிரை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பது. அவர்களை எவ்வாறு நேசிப்பது? நாங்கள் எல்லாம் ஏகத்துவவாதிகள், நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வையும் அவர் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் என்று வாய் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களது உடையிலே எங்களது பழக்க வழக்கங்களிலே எங்களிலே வர முடியாது இருக்கின்றது. நாங்கள் இன்று வாழ்கின்றோம் ஏகத்துவவாதிகளும் செல்லக்கூடியவர்களும் கூட அவர்களுடைய முகங்களை பார்த்தால் அவிழ்த்து போட்டு முடிந்த லாபத்தில் போய் கொண்டிருக்கின்றது. தன்னைக்கு கீழால் அவர்களுடைய ஆடைகள் அன்றைக்கு போய் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கம், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் ஒரு குறிப்பிட்ட விடயத்தை மாற்றம் கொண்டதல்ல. முழு விடயங்களிலேயும் ஆடை அணிவதிலேயும் தாடி வைப்பதிலேயும் இன்னும் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ எல்லா விடயங்களிலேயும் உருவாகி மாற்றத்தை பெறுவதுதான் ஒரு ஏகத்துவவாதியின் ஒரு ஆணித்தரமான கருத்தாக அவர் அறிவித்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் இந்த சஹாபாக்கள் எதற்காக குடும்ப உறவை வெறுத்தார்கள்? எதற்காக இந்த இஸ்லாத்திற்காக வெறுத்தார்களா? அல்லது சிறிய லாபங்களுக்காக வெறுத்தார்களா? அல்லது வேறு ஏதாவது அவர்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்கிறதற்காக இந்த குடும்ப உறவுகளை வெறுத்தார்களா என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல ஹதீஸ்களின் மூலமாகவும் குர்ஆன் வசனங்களின் மூலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு விவரித்து காட்டியிருக்கின்றார். அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இஸ்லாத்துக்கு முன்னால் எப்படி இருந்தோம், இந்த சிலையை வாங்கினோம், அவ்வாறு இவ்வாறு செய்தோம் என்று சொல்லி அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னால் நடந்த சில விடயங்களை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், தனது வாப்பாவை பார்த்து சொல்லுகிறார், மகன் வாப்பாவே ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு யுத்தத்துக்கு உற்சாகத்தில் அப்படியே வாழ ஊரிலே உங்களுடைய கருத்து வாழ்க்கையிலாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் வாப்பா என்று நான் விட்டுவிட்டேன் என்று சொன்னார்கள். அதே விடப்பட்ட வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது கலீஃபா அவர்கள் சொல்கிறார்கள் எவ்வாறு சொன்னால், இதே இல்லை எனக்கு வந்திருக்கும் என்று சொன்னால் எனது வாழ்க்கையிலால் உனது கருத்து இருக்கும் என்று சொன்னால் அப்படியே வெற்றிருப்பேன் என்று சொல்கிறார்கள். குடும்ப உறவு என்பது எவ்வளவுக்கு முக்கியப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வலிமை மூலமாக வெளிப்படக்கூடிய என்னவென்று சொன்னால், எப்பொழுது இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாத்தை விட அவர்களுக்கு இதாவைக்கு நேர்மையாக அமைகின்றதோ, இஸ்லாத்தை விட அவர்களுக்கு செய்யக்கூடிய விதத்துகள், அனாச்சாரங்கள், சீரம் இறங்கிய கல்யாணங்கள் இவைகள் கலந்து கொள்வதை விட அவர்களுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும், இஸ்லாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்கள் ஒரு ஏகத்துவவாதியாக அவன் கருதப்படுவான். அப்படி இல்லை என்று சொன்னால் அவன் ஒரு பரிபூரணமான ஏகத்துவவாதியாக இருக்க முடியாது என்பதாக அவர்களுடைய சம்பந்தத்தின் மூலமாக விளங்குகின்றது. அதே போன்று அவர்களுடைய ஒரு செய்தியிலே அவர்கள் என்ன செய்யார்கள் சொன்னால், உலகத்திலே தாய்ப்பாட்டத்தை நீங்கிய பாட்டம் இல்லை. அவர்கள் என்ன செய்யார்கள் சொன்னால், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், நபிசல்லாஹு அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலே அவர்கள் தாய் சொல்கிறார், நீ புதிய மாற்றத்தை விட்டுவிட்டு எங்கள் தாய்கள் மூதாதையர்கள் என்ன மாற்றத்தில் இருந்தார்களோ அந்த மாற்றத்தில் வாழ்ந்து சொல்லி அவருடைய ஈமான் உண்மையை பாருங்கள். அவர்கள் சொல்கிறார்கள் எவ்வாறு என்று சொன்னால்,
இஸ்லாத்தை விடவில்லை என்று சொன்னால் நான் ஒருபோதும் சாப்பிட மாட்டேன், ஒரு உத்தியை கையாளுகிறார்கள், உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், ஒரு சொட்டு தண்ணீர் பருக மாட்டேன், எந்த ஒரு உணவும் அருந்த மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் ஒரு நாளாக 2 நாளாக 3 நாளாக பதவி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இதோ உணவு இருக்கிறது சாப்பிடுங்கள், இதோ குடிவானம் இருக்கிறது குடியுங்கள். இதே போன்று உங்களுக்கு 1000 உயிர்கள் இருந்தாலும் கூட அந்த 1000 உயிர்களும் ஒன்றின் ஒன்றாக சென்றாலும் இந்த தாய்மொழி அனுபவத்தால் தான் கொண்ட மாற்றத்தை விட்டு வரமாட்டேன் என்பதாக அவருடைய தாய்க்கு கூறுகிறார்கள். எனவே அந்த இஸ்லாமிய சகோதரரே, எவ்வளவு அவர்களிடத்திலே ஈமானிய உறுதியும் அகீதா உறுதியும் இஸ்லாத்திற்காக பாடுபட்ட உறுதியும் அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த இஸ்லாமிய சகோதரரே, குடும்ப உறவு என்பது முக்கியத்துவமான ஒன்றாகும். எனவே அதை விடவும் எமது இஸ்லாமிய மார்க்கம் மகத்துவமிக்கது என்பதை நாங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஏன் சஹாபாக்கள் குடும்ப உறவை முடித்தார்கள் என்ற விடயங்களை நான் 2வது பத்பாவில் உங்களுக்கு சொல்கிறேன். வாக்குறுதிக்காக மக்கள் சொல்லுவார்கள். الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين اما بعد. குடும்ப உறவா மாற்றமா என்ற விடயத்தில் சில உரைகளை பார்த்தோம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், உலகத்திலே 2 மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார், அவர்களுக்கு அழகான நன்மால் முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறார். எனவே அவர்களில் ஒருவர் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கொள்கை உறுதியை எவ்வாறு கூறி காட்டுகிறார் என்பதை அழகாக பார்க்கணும். கடுகான் மகனாகி இப்ராஹிம வல்லதீன மாஹூ யகாலு لقومهم إنا براء منكم ومما تعبدون من دون الله كفرنا بكم وبدا بيننا وبينكم العداوة والبغضاء أبدا حتى تؤمنوا بالله وحده. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார் எவ்வாறு சொன்னால், உங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்தை பார்த்து சொல்கிறார்கள், உங்களுக்கும் எனக்கும் மத்தியிலே விரோதம் வெளிப்பட்டு விட்டது. எவ்வளவு எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் சொல்கிறார்கள், வமிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹி கஃபர்னா பிக்கும் வபதா பைனனா வபைனக்கும் பக்தா வபைனக்கும் அதாவத வல் பக்தா அபதா. அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஒரு இறைவனாக ஏற்று அல்லாஹ் தஆலாவை ஈமான் கொள்ளும் வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் மத்தியிலே விரோதம் வெளிப்பட்டு விட்டது, உங்களை நான் இதாக்கி விட்டேன் என்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள். நபி இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய சமூகத்தில் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் பேசப்படும் எத்தனை இடங்களை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இந்த அல் குர்ஆனையும் இந்த ஹதீஸையும் தேடிக்கொள்ளக்கூடிய பரிகாரம் செய்யக்கூடிய சில இடங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான இடங்களில் நீங்கள் சமூகம் மதிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் அந்த இடங்களில் சமூகம் மதிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்களும் அந்த கேள்வி பண்ணியவர்களில் பரிகாரம் செய்தவர்களில் நீங்களும் இருந்து கொண்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு சிவப்பு கிதாபை காட்டியிருக்கிறார். வகல் நஸ்ர் அலைக்கும் பில் கிதாபி அன் இதா சமீதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபியா வ இஸ்தஹ்ஜபியா فلا تقولوا معهم حتى يقولوا في حديث غيره إنكم إذا مثلهم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், நீங்கள் அல்லாஹ்வை அவர் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பரிகாரிக்கக்கூடிய சபைகளிலே நீங்கள் உட்கார வேண்டாம். எங்கே மார்க்கத்துக்கு முரணான அனுஷ்டானங்கள் செய்யப்படுகிறதோ அப்படியான விடயங்களிலே அப்படியான சபைகளிலே கலந்து கொள்ள
எங்களை யாராவது அல்லாஹ்வை கூலி காட்டியிருக்கக்கூடிய மார்க்கத்துக்காக இருக்கக்கூடிய எத்தனை பேர் இந்த சமூகத்தில் இருந்திருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்காக பாடுபட்ட நேரத்திலே குடும்ப உறவுகளை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பது எங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கு விதிவிலக்குகள் நிறைந்த இடங்கள் இருக்கிறதோ அப்படியான சபைகளுக்கு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம். எந்த இடங்களிலே கல்யாணங்கள் நடக்கின்றதோ அந்த சபைகளில் கலந்து கொள்ள வேண்டாம். எந்த இடங்களிலே அனாச்சாரங்கள் நிறைந்திருக்கின்றதோ அந்த இடங்களிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கின்றார். அப்படி நீங்கள் கலந்து கொள்கிறீர்களா என்று சொன்னால், அப்படி நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை போன்றவர்கள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறார். இது நாம் எத்தனை பேர்கள் ஒரு காட்டுகளை சொல்லிக் கொண்டோம், அவர்களுக்கு சாப்பிட கூடாது, அவர்களுக்கு சொந்தக்காரர்களை முடித்து கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு மோட்ட சாதித்தன வர வேண்டும் என்று சொல்லி அவர்களை சாட்சி செய்யக்கூடியவர்களாக என்று எமது இஸ்லாமிய சோதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் எங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத வரைக்கும் உங்களிடத்திலே இப்படியான பண்புகள் குடிகொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் இந்த உலகத்தில் நேசிப்பவர்களாக சொன்னால் மன் அஹப்ப லில்லாஹி வ அபகத லில்லாஹி வ அஸா லில்லாஹி வ மனஅ லில்லாஹி ஃபகத் இஸ்தக்மல ஈமான். நீ கொடுப்பவன், நீ தடுப்பவன், நீ கோபப்படுவன், நீ விரும்புவன் அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் இருக்க வேண்டும். வெறுமனே எங்கள் சொந்த லாபத்துக்காக ஒருவரை படைக்க முடியாது, சொந்த லாபத்துக்காக ஒருவரை படைக்க முடியாது. என்னைய சமூகத்திலே காணக்கூடிய பிரச்சனைகளை எத்தனை பிரச்சனைகளை காண்கிறோம். வீட்டு பிரச்சனைகள், வரவு பிரச்சனைகள், காணும் பிரச்சனைகள், இவைகளுக்காக வேண்டி ஒருவருக்கொருவர் கொண்டு வந்து ஒருவருக்கொருவர் கொலை செய்து சாவுண்ட நிலைமைகளை ஒருவருக்கொருவர் உயிரை மாற்றிக் கொள்ளக்கூடிய நிலைமைகளை காண்கின்றோம். எனவே அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களிலே எவர் இஸ்லாமுக்காக எவர் அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டார்களோ, எவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாகவும் அவரை நேசிக்கக்கூடியவர்களாகவும் எவர் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக சொன்னால் மிகவும் மனிதாக கண்டு கொண்டிருக்கிறது. எனவே அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டு சம்பவங்களை கூறிவிட்டு நான் அந்த உட்பாவை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களது மார்க்கத்தில் நாங்கள் விரும்புவது சொன்னால் அது அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் இருக்க வேண்டும், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். இதனை ஒரு ஹதீஸின் மூலமாக உணர்கிறார்கள் எவ்வாறு சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் பிலால் என்ற அந்த அவருடைய மகன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் உங்களுக்கு பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு அவர்கள் அனுமதி கிடையாது என்று சொன்னால் அவர்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே பிலாலுடைய மனைவி அவர்களுடைய கணவனிடத்தில் நான் பள்ளிவாசலுக்கு செல்வதற்காக அனுமதி கோருகிறார்கள். அனுமதி கோருகிற நேரத்திலே அவர் சொல்லுகிறார், நீ பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லு. இந்த சந்தர்ப்பத்தில் அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வாசகத்தை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். கேட்டுவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், எவ்வாறு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், யாராவது உங்களுக்கு பெண்மணிகள் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் அவர்களை நீங்கள் தடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அவர் அதை கேட்டுவிட்டதற்கு பின்னால் அவர் எவ்வாறு சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒன்றாய் ஆனா உண்ண அல்லாஹ் மீது ராமையாக அவரை நான் தடுப்பேன் என்று போக வேண்டாம் என்று அவர் கூறுகிறார். இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் எவ்வாறு கூறுகிறார்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று நீ சொல்கிறாயா? நான் அவர்களை தடுப்பேன் என்று எந்த அளவு என்று சொன்னால் அவர்களை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களை எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்திவிட்டு என்னென்று சொன்னால் அரைந்த அளவுக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் கூறப்பட்டுவிட்டால் அதை நாங்கள் தாண்டக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் தான் எங்களிடத்திலே மிகவும் மேன்மைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி அவர்கள் மேன்மைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களிடத்திலே இந்த பக்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து வைத்து அவர்களை கொலை செய்ய போகிறேன் என்று சொன்னால் அந்த இடத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு என்னை கொண்டு என்று சொல்லக்கூடிய மனோபாவம் எங்களிடத்திலே வர வேண்டும். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வையும் உயிரிலும் நேரடியாக நாங்கள் நேசிக்க வேண்டும். அழகான முறையிலே கூறி காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரரே, கொள்கை உறுதிக்கு மூலம் இருக்கிறது. கொள்கை உறுதிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றி வைத்திருக்கிறார் என்பதை
சம்பவம் ஒன்று சூரத்து யாசீனிலே வருகிறது. எவ்வாறு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபியை அனுப்புகிறார். அவங்க மக்கள் என்ன செய்கிறார்கள்? நபியையும் கொள்கிறார்கள். இரண்டாவது நபியை மறுக்கிறார், மூன்றாவது நபியை மறுக்கிறார். எனவே ஒரு கொள்கைவாதி என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு ஊர் தொண்டரிலிருந்து அவர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வையும் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய இந்த நபிமார்களை அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய இந்த நபிமார்களை கொள்கிறீர்கள் என்று அவர் சொல்கிறார்கள். நீ வாய் மூடி பேசாமல் இருக்க வேண்டும் சொன்னால் உன்னை கல்லடித்துக் கொள்வோம். இப்படி அவர்கள் சொல்லிவிட்டு அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மனிதனை கல்லால் அடித்து புறவரையை நெருக்கி அப்படி அவர்கள் கொண்டு விடுகிறார்கள். அந்த நேரத்திலே அவர் எவ்வாறு செல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அழகான அந்த அடிபட்டு மோட்டப்பட சொல்லி எப்படி சொல்லிக் கொண்டு மோட்டப்பட சொன்னால் அவருக்கு சொல்லப்படுகிறது, அவர் மீது அப்படியே பிரியப்படுகிறது, மாற்றத்துக்காக அவர் மீது தியாகம் செய்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை நோக்கி கூறுகிறார், நீங்கள் சூழலை நோக்கி நுழையுங்கள். கொள்கை முடிவுக்கு சுமர்ப்பித்தது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா எனது பாவங்களை மன்னித்து அல்லாஹ் தஆலா என்னை தங்கைப்படுத்தியவர்களில் மாற்றியிருக்கிறார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறார். அந்த கொள்கை முடிவுள்ள அந்த மனிதன் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் கொள்கை உறுதியின் காரணமாக அவர் தூரம் செல்கின்றார். எனவே இஸ்லாமிய சோழர்களே, எங்களிடத்திலே வரக்கூடிய பிரச்சனைகளிலே குடும்பமா உறவுகளை சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்த முடிவை நாங்கள் எடுக்க வேண்டும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்த முடிவை நாங்கள் எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்படி கொள்கை உறுதியை நாங்கள் வாழ்ந்த சந்தர்ப்பத்தில் தான் எங்களுடைய மார்க்கத்தை அழகான முறைகளை பின்பற்ற முடியும். அன்பின் இஸ்லாமிய சோழர்களே, நாங்கள் குடும்ப உறவு பேசி பாதுகாக்கப்பட வேண்டியதுதான். குடும்ப உறவு மேலதிகமாக எங்களை எந்த அளவுக்கு மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்ப உறவை துண்டித்து ஒருவாறு நடக்கவே கூடாது. அந்த அளவுக்கு மதிக்கப்படுகின்ற குடும்ப உறவை மார்க்கத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் மார்க்கத்தில் ஒரு குரல் இருக்கக்கூடிய வரை, மார்க்கத்தில் பிரச்சனை இருக்கக்கூடிய வரை, இந்த மார்க்கத்தை துணிந்தால் ஆகக்கூடிய நிலையில் குடும்ப உறவு வரணும் சொன்னால் அந்த குடும்ப உறவு கண்டனுண்டமாக விட்டப்பட வேண்டியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த இஸ்லாமிய சோழர்களே, நாங்கள் அனைவரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நேசித்து அவர் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து இந்த உலகத்தில் நல்ல முறையில் அது குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே வாழ்ந்து நாளை மறுமை நாளையிலே நாங்கள் அனைவரும் சூழல் முறையில் வேண்டி உரைகளுக்கு உரைத்துக் கொள்கிறேன். வாக்கு